இங்க ஓரமா இடுப்புல குழந்தையும் கையில பேக்கையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி வேகமா நடந்து போறது இவங்க ஹஸ்பண்ட் தான். இவங்க வராங்களா இல்லையான்னு கூட பார்க்காம இவர் பஸ்ல ஏறிடுறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஒய்ஃப் ஏறலன்னு பாதியிலேயே பஸ்ஸை விட்டு இறங்கி ஒய்ஃபை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபை கூட்டிட்டு வேற பஸ்ல கூட்டிட்டு போறாரு. பஸ்ஸே காலியா இருந்தாலும் ரெண்டு பேருமே தனித்தனி சீட்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் காலையில வச்ச சாப்பாடு மொத்தத்தையும் ஹஸ்பண்டுக்கே போட்டுறாங்க. அவர் அதுல இருக்கிற எல்லா சாப்பாடையும் தின்னுட்டு ஒரு கைப்பிடி சாப்பாடை மட்டும் தான் அவங்க மனைவிக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு குழந்தைக்கு பால் காய்ச்சலான்னு போறப்ப தெரியாதனமா அந்த பாலை கீழே கொட்டிடுறாங்க. அந்த பால் இல்லாதனால குழந்தையும் அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்ட இவரு, இந்த சத்தத்துல ஒரு மனுஷன் எப்படி நிம்மதியா தூங்க முடியும், கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா தூங்க விடுறீங்களான்னு கத்துறாரு. குழந்தைனா பசியில அழுகதான் செய்யும்னு மனைவி சொல்றப்ப அவர் கோபத்துல எழுந்து இந்த மனைவியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் அடி தாங்க முடியாம கை நீட்டி பேசிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற இவரு ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா போயிடுறாரு. அப்பையில இருந்து இந்த மனைவி கிட்ட ஒழுங்காவே பேசவும் மாட்டாரு, செலவுக்கு கூட காசும் கொடுக்க மாட்டாரு. அவங்களும் பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்டனா கடனை வாங்கிதான் இந்த அம்மாவும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கிறதா இருந்தா என்ன எவ்வளவு வேணான்னு அடிச்சுக்கோங்க, ஆனா நீங்க பேசாம மட்டும் இருக்காதீங்கன்னு சொல்றாங்க. உங்களை விட்டா எனக்கும் என் பிள்ளைக்கும் யாருமே இல்லைன்னு வேற சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த பொண்ணை இவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதோ கடமைக்கு தான் வாழணுங்கிற பேர்ல இவங்க கூட வாழ்ந்துட்டு வராரு. இந்த பிரச்சனையை ஒரு காரணமா வச்சு இவங்களை விட்டு ஓடியே போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்மளை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு இந்த குழந்தைய பாட்டியம்மாட்ட விட்டு இவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 3 வேளை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. அதே சமயம் அந்த குழந்தை கூடயும் சந்தோஷமா இருக்காங்க.